ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஃபைசி. இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கில் வந்து ஒரு 100% வந்து ப்ராஃபிட் மட்டுமே எடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ கண்டிப்பாக இருக்குது. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். 99% வந்து ஒரு ஓரளவு அக்யூரஸியாக தான் இருக்கும். அண்ட் 1 or 2 ட்ரேட் வேணால் லாஸ் ஆகலாம். பட் ஒரு 4 to 5 ட்ரேடு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம் நான் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா. தென் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இது பண்ணுவேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு வந்து நான் பேசிக்லேருந்து சொல்லி தரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ சின்ன சின்ன இண்டிகேட்டர்ஸ் வச்சு போகலாம். அண்ட் பாப்புலர் இண்டிகேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணுறத வச்சு யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மூவிங் ஆவரேஜ். அதாவது நீங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக கிளாஸே எடுக்கிறாங்க. ஸோ அப்படி உங்களால் காசு கொடுத்து படிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்து கற்றுக்கோங்க. தென் ஒவ்வொரு இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு மார்க்கெட் புரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே நீங்கள் செட்டிங்ஸ் இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி மாற்றணும்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்கும் தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் ஸ்டிக்கில் மாற்றிக்கோங்க. தென் அது வந்து 1 minute கேண்டிலில் தான் இருக்கணும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க 1 or 2 டைம்ஸு. இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் இன்டர்வல் ஆட்டோமேட்டிக் நிற்கல, அதை வந்து எடுத்து விட்ருங்க. பிகாஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்போ ஆட்டோ ஸ்க்ரோல் ஆகிடும். ஸோ அதை எடுத்து விட்ருங்க. தென் இண்டிகேட்டர் போய்க்கோங்க. இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குதுல்ல, மூவிங் ஆவரேஜ் போய்ட்டு இந்த இருக்குது மூவிங் ஆவரேஜ் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பீரியடுன்னு இருக்குதுல்ல, பீரியடில் வந்து 108 கொடுத்துக்கோங்க. டைப் வந்து WMA, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். WMAனா வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. கலர் எல்லோ கொடுத்துக்கோங்க. தென் திக்னஸ் வந்து கூட்டி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு லைன் வந்துருச்சா, இது வந்து வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. தென் இண்டிகேட்டர்ஸ் போய்க்கோங்க. பாப்புலர்ஸில் பார்த்தீங்கன்னா அலிகேட்டர்னு இருக்குதா, அதை செக் பண்ணிக்கோங்க. ஜாப்ஸ் பீரியடுன்னு இருக்குதுல்ல, அதை வந்து 86க்கு மாற்றிக்கோங்க. ஓகேவா? இப்போது கலர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸில் வந்து நமக்கு வந்து இந்த டீத் அண்ட் லிப்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ ஜாஸ் மட்டும் இருந்தால் போதும். அது வந்து ரெட்லேயே இருக்குது. திக்னஸ் மட்டும் கூட்டிக்கோங்க. இதோட கலர் வந்து நமக்கு தேவையில்லாதனால ஒயிட்டில் போட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக மறைச்சிடுங்க. இதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ இதையும் ஃபுல்லாக மறைச்சிடுங்க. டன். சாரி, திக்னஸ் கூட்டிக்கோங்க. அப்ளை. ஓகே, இப்போது 2 லைன் இருக்குது, ரெட் அண்ட் எல்லோவில் 2 லைன் இருக்குது. ஒரு மூவிங் ஆவரேஜ் அந்த அலிகேட்டர் வச்சு யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு 99% எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். தென் இதோட ஒரு பேசிக் 3 ரூல் சொல்கிறேன். நம்ம ட்ரேட் என்ட்ரி கொடுக்குறது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து தான் என்ட்ரி கொடுக்கணும். இது வந்து 1 minute கேண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த கேண்டில் போகிறதுக்கு 1 minute ஆகும். ஸோ நம்ம எங்கனுக்குள்ளே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் தான். ஸோ அது நல்லா பேசிக்கில் வச்சுக்கோங்க. என்ட்ரி எங்கே எடுக்கணும்னா 30 செகண்ட்ஸில் தான் எடுக்கணும், ஃபஸ்ட் ரூல். அண்ட் மார்க்கெட் பொசிஷன் கரெக்டாக பார்க்கணும். நம்ம பார்த்துருக்கு எல்லா இடத்துலையுமே எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் வேணால் காட்டுறேன். வெயிட் a minute. ஓகே ஃபைன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான இடம். ஃபஸ்ட்டு வந்து 30 minutesல கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு மார்க்கெட் என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு தெரியும். ஏறி இறங்கின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் லைன், அதாவது இந்த எல்லோ கலர் வந்து நம்ம வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் லைன் சொல்லியிருக்கோம். அண்ட் ரெட் கலர் லைன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அலிகேட்டர். ஸோ இந்த ரெண்டு இதுவும் எந்த இடத்துல கோயின்சைட் ஆகுது, அதாவது இந்த இடம் இருக்குது பார்த்துட்டீங்களா, கேண்டீனில் வந்து கரெக்டாக 30 செகண்ட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து, அதாவது இந்த 2 இண்டிகேட்டர்ஸ்க்கு கீழே இருக்கணும் கேண்டில் ஸ்டிக். ஓகேவா? இண்டிகேட்டர்ஸ்க்கு கீழே இருந்து கேண்டில் ஸ்டிக் வந்து கீழே இருந்துச்சுன்னா, அதுவும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்துச்சுன்னா லோ கொடுக்கணும். இதுவே இண்டிகேட்டர்ஸ்க்கு மேலே, அதாவது
இண்டிகேட்டர்ஸ்க்கு மேலேனா எப்படி சொல்ல, இருங்க உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். ஓகே ஃபைன், இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இண்டிகேட்டருக்கு இது கூட உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை, பெர்ஃபெக்டாக. ஓகே டன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது வந்து மேலே இருக்குது, இண்டிகேட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 30 செகண்ட்ஸில் இங்கே வந்து டைம் ஓடிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா 8765. ஸோ இது வந்து 1 மினிட் கேண்டில்னால 1 மினிட்லேருந்து ஓடிட்டுருக்கோம். அது வந்து 30 செகண்ட்ஸ் வரப்போ மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும். இப்போ 58 செகண்ட்ஸ் ஓகேவா ஓடிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து இப்போது இந்த கேண்டில் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி இருக்கிறப்போ. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் 30 செகண்ட்ஸ் வரப்போ பை கொடுக்கணும். அதாவது இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிடுச்சு. ஸோ மேலே போய்ட்டுருக்குது. அப்போது அந்த டைமில் நீங்கள் பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். இது வேணால் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு இடம் வேணால் காட்டுறேன். ஸோ இந்த மார்க்கெட் கூட வேணும், வேறு மார்க்கெட் கூட எடுத்துக்கலாம், எதில் வேணாலும் இது ட்ரை பண்ணலாம். இது வந்து ஆப்ஷன் ட்ரேடுக்கு மட்டும்தான். 4xக்குலாம் இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாறும். தென் இந்த இடம் பார்த்துக்கோங்க, ரெண்டு இது இன்டர்செக்ட் ஆகுதா, இன்டர்செக்ட் ஆகிறப்போ இந்த கேண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் 30 செகண்ட்ஸில் வந்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேண்டில் வந்து கீழே தான் போகும். பிகாஸ் இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிருக்குது. அண்ட் ஆல்சோ அது வந்து கேண்டில் ஸ்டிக் வந்து இதிலேருந்து ஃபேர் அவேயில் இருக்குது. அதாவது ஃபேர் அவேனா எப்படி சொல்ல, இந்த லைன் இண்டிகேட்டருக்கு பக்கத்தில் கேண்டில் ஸ்டிக் இருந்தால் அந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. கொஞ்சமாச்சும் அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு தள்ளி இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல கொடுக்கணும். இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்னே வச்சுக்கோங்க. தென் இந்த மாதிரி இருக்கிற பொசிஷனில் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறதுல பொறுமை கண்டிப்பாக தேவை. தென் ஆல்சோ மார்க்கெட் பொசிஷன் கரெக்டாக பார்க்கணும். நம்ம இஷ்டப்படுறதுக்கு கொடுக்க முடியாது, கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ ஒரு மார்க்கெட்டுக்காகவும் வெயிட் பண்ணணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஓகே நியூசிலாண்ட் இது எடுத்துக்கலாம். ஸோ 30 மினிட்ஸில் போட்டிருக்கிறேன், கரெக்டாக பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா, இன்டர்செக்ட் ஆகி இந்த கேண்டிலில் வந்து நிற்கிது. இங்கே வந்து நம்ம 30 செகண்ட்ஸில் கொடுக்குறோம். 1 or 2 ட்ரேடு நான் லாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா, இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல அதாவது இண்டிகேட்டருக்கும் கீழே இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், கரெக்டான டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. அண்ட் ஆல்சோ மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் உங்களுக்கு 99% ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் கூட கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கலாம். தென் செகண்ட் ட்ரேட் எடுக்கலாம். செகண்ட் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் நான் இதில் வந்து முக்கியமாக ஒன்று சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கலாம், செகண்ட் ட்ரேட் எடுக்கலாம், அண்ட் தேர்ட் ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஓகேவா, இதுதான் இது ஒரு ரூல்னே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 3 ரூல் என்னென்னதுன்னா, 30 செகண்ட்ஸில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். தென் இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கு கீழே இருந்தால் செல் கொடுக்கணும், மேலே இருந்துச்சுன்னா பை கொடுக்கணும். ஓகேவா, அதுவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கணும். இப்போது இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்கும் ஒரு இண்டிகேட்டரும் நியர்பையில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. தென் இது கீழே, அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த 1 or 2 ட்ரேடு நீங்கள் லாஸ் ஆனால் செகண்ட் ட்ரேடில் வந்து நீங்கள் எவ்வளோ மணியை லாஸ் பண்ணிங்களோ அதை வந்து டபுளாக போட்டு கூட எடுக்கலாம். அந்த இடத்துல கண்டிப்பாக 99% உங்களுக்கு வந்து அடித்து சொல்கிறேன், அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் செகண்ட் ட்ரேடும் லாஸ் ஆனால் மட்டுமே தேர்ட் ட்ரேட் எடுக்கவே கூடாது, அவ்வளோதான். தேர்ட் ட்ரேட் எடுக்காதீங்க, தென் வேறு மார்க்கெட் போயிடுங்க. இதில் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ மார்க்கெட் பொசிஷன் வந்து அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் இஷ்டப்பட்டது நேரத்தில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ கரெக்டான பொசிஷன் பார்த்து தான் எடுக்கணும். நீங்கள் இது ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு ட்ரேட் எடுத்தால் கூட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ 4 ட்ரேடு உங்களால் கான்ஃபிடென்ஸாக உங்களோட டிமாண்ட் அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தால் மட்டுமே உங்களோட ரியல் அமௌண்ட்டில் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அது வர ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு வந்து புரியுதா, இல்லை இதை பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில் ஒன்றாலுமே சொல்லுங்கள். இதனோட ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
இதுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பாக நான் போடுறேன் ஒரு இண்டிகேட்டர் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். தென் சிசிஐ, ஆர்எஸ்ஐ, மூவிங் ஆவரேஜில் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அண்டு எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதை வச்சு எப்படி ஒரு பாப்புலரான இண்டிகேட்டர் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி பார்ப்போம். தென் ஆல்சோ அதுக்கப்புறம் ஒரு இண்டிகேட்டர் டீப் அனாலிசிஸ் பண்ணுவோம். அதை வச்சு நம்மளை ப்ராஃபிட் பார்க்க முடியுமான்னு சொல்லி செக் பண்ணுவோம். உங்கள் சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். தென் இன்றைக்கி பார்த்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இல்லை இது வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு புரியும். தென் டிமேட் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியல் அக்கௌண்ட்டில் வந்து டேரெக்டாக போடாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் அக்கௌண்ட் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து லாஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்போது வந்து நீங்கள் உங்களோட ரியல் அமௌண்ட்டில் போடுங்க. அது வரை கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.